நான் ஒருத்தரை 10 வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணினேன். எங்களோட கல்யாணம் பல எதிர்ப்புகளை தாண்டி வீட்டோட சம்மதத்தோட அரேஞ்ச் மேரேஜுமே பண்ணிக்கிட்டோம். வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சோம். காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தா கூட அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா கல்யாண வாழ்க்கை முழுக்க முழுக்க அப்படியே மாறி போச்சுன்னு தான் சொல்லணும். எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு, கொஞ்ச நேரம் ஒன்னா பேசினா கூட சண்டை வந்துரும். அவ்வளவு ஒரு வெறுப்பு சலிப்புன்னு 6 மாச வாழ்க்கையே போர் அடிச்சு போச்சு. ஒருத்தரை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி, இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் பேசி விலகிக்கிட்டோம். டிவோர்ஸ் ஆயிருச்சு. எங்க வீட்லயும் சரி அவங்க வீட்லயும் சரி அவ்வளவு திட்டுனாங்க. பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் எங்களோட கல்யாணம் நடந்துச்சு. இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு சீக்கிரம் பிரியறதுக்காக தான் எங்களை போட்டு இப்படி வாட்டி வதச்சிங்களா அப்படின்னு கண்டபடிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்காக வாழ முடியாதுன்னு இந்த வாழ்க்கையில இருந்து நாங்க விலகி தனித்தனியா வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த ஒரு காலகட்டத்துல ரொம்ப போல்டா வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணினேன். நான் படிச்ச படிப்பு இருக்கு, ஜாபுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணினேன். முடிவெடுத்து அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன யாருமே கேவலமா பேசல. கல்யாணத்துக்கு அப்புறம் 6 மாசத்துல புருஷனை விட்டு வந்துட்டா அப்படின்னு கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் வேலைக்கே போகாதனா அந்த டைம்ல தான் புதுசா வேலைக்கு போனேன். வேலைக்கு போற இடங்கள்ல பல சீண்டல்களை பார்த்தேன். அதாவது கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா போதும் என்னோட அம்மா செய்க காமிப்பாங்க, ரூமை விட்டு நீ வெளியில வரக்கூடாது அப்படின்னு. நான் வாழா வெட்டியா வந்துட்டேனா அது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. வந்தவங்க என்ன பார்த்தா கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. பல பேருக்கு பல சொந்த பந்தங்களுக்கு நான் என்னோட புருஷனோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு பொய்யா சொல்லி வச்சிருந்தாங்க. சரின்னு இந்த வாழ்க்கைய எப்படியோ கடுமையா வாழ ஆரம்பிச்சேன். அடுத்ததா ஒரு 6 மாசத்துல மறுபடியும் வீட்டுல கல்யாண பேச்சு ஆரம்பிச்சது. இருக்கும் போதே உனக்கு ஒரு துணையை தேடி வச்சிடறோம், எத்தனை நாளைக்கு இப்படியே நீ தனிமையா வாழுவ அப்படின்னு என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏதோ காரணங்கள் எல்லாம் சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருந்தேன். அதுல இருந்து ஒரு 6 மாசம் மொத்தம் என்னோட கணவர் பிரிஞ்சு 1 வருஷம் கழிஞ்சு எனக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சவரு ரொம்ப ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது என்னோட தன்மானத்தோட விளையாட ஆரம்பிச்சாரு. அதாவது நான் ஒரு பெண்ணா எது செஞ்சாலும் அது கேவலம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் சுட்டி காமிப்பாரு. சும்மாதான் இருக்க, நீ ஆஃப்டரால் ஒரு பொம்பளை தானே, நீ எதுவும் சொல்லக்கூடாது, நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நீ வெட்டியா வீட்டுல தூங்கிட்டு இருக்க, போறேன்னு சொன்னாலும் வேலைக்கு போக கூடாது அப்படின்னு தொட்டதெல்லாம் அடிமத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் ஞாபகம் வந்துச்சு. இல்ல பாதி கூட அவன் என்ன கொடுமை பண்ணல, ஆனா நான் அவன் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு உதறி தள்ளிட்டு வந்தேன். இவன் என்ன முழுமையா கொடுமை பண்ணான். வாழ்க்கையில ஒரு விஷயங்கள் புரிஞ்சுட்டேன். எல்லாத்தையுமே உடனே சரி செய்ய முடியாது. எல்லாத்துக்குமே காலம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும். ஒரு நல்ல வாழ்க்கையில விட்டு கொடுக்கறது, பொறுமையா இருக்கிறது இல்லாம சடனா அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில வந்ததுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய கம்பேர் பண்ணும்போது அவன் என்ன தங்கமா தாங்கினா. அவனோட அருமை தெரியாம அவனை நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்காக தான் இப்படி ஒரு கொடுமையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். திரும்பவும் நான் அவனை காதலிக்கிறேன். ஆனா வேற ஒருத்தனை இப்போ நான் கல்யாணம் பண்ணி அவனோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டமா நான் என்ன முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கான முடிவு தெரியாம தான் இந்த ஸ்டோரி இங்க ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு சில பேர் சொல்ற கமெண்ட்ஸ் மூலமா ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ் மூலமா சொல்லுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்னு ஒரு சிஸ்டர் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.